அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர் குரு பகவான், தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளுக்கு வித்திடக்கூடிய அற்புதமான தருணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 7ல் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை உறுதியாக பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுப்பாருங்க. அந்த வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்று வலம் வந்த சூழலில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் அத்தனையும் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது பொதுவாக முழு சுபகிரகமாக திகழக்கூடியவர் குரு பகவான். இயற்கை சுபகிரகமாக சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் இருந்தாலும் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை ஒருபோதும் தராத முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். நவ கிரகங்களிலே முழுமையாக சுப பலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகமாக திகழக்கூடியவர் குரு. எனவேதான் வானியல் அரசன் என்றும் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறார். இது மட்டுமல்லாது மனித வாழ்வுல குரு பகவான் நேர்கதியில செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஒருபோதும் மற்றவர்களுக்கு இன்னல் ஏற்படுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சியை பெறுவதற்கூடிய யோகத்தை நிச்சயமாக தரமாட்டார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பு நேர்வெளியில் வரும். மற்றவர்கள் அதை உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பதோடு உங்களுடைய வாழ்விலும் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறுவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட குரு பகவானை பொதுவாக வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் பாதிப்பு ஏற்படுத்தாது என்றாலும் கூட பொதுவாக குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற சூழலை தான் உருவாக்கும். ஆனால் அவர் தற்போது முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படியும் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் நேர்கதியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை காட்டிலும் ஏற்கனவே 60-70% மேல் கடந்த சூழலில் இதே ராசியில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பொதுவாகவே குரு பகவானுடைய ஒவ்வொரு நகர்வும் மனித வாழ்வில் மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவேதான் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் போதும் ஒரு நட்சத்திரத்திலிருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும் போதும் நல்ல அதிரடியான பலன்களை மனித வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குரு பகவான் சுப பலம் பெற்று வலுவாக 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. அதே சமயம் தற்போது கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து தற்போது பிப்ரவரி மாதம் வரைக்கும் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வந்து விட்டார். இனி பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் நேர்கதியில் வலம் வரப்போகிறார். எனவே இந்த தருணம் என்பது
ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சில பாதிப்புகளை ஏற்படுத்திய சூழலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவேதான் குரு பகவானினுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அபரிவிதமான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது குருவிற்கு நட்பு கிரகங்களாக மிக வலுவாக சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் பகை கிரகமாக புதன் மற்றும் சுக்கிரனை குரு பார்க்கிறாருங்க. ஆனால் குருவை புதன் மற்றும் சுக்கிரன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை குரு பகவான் சமகிரகமாக பார்க்கிறார். அவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும். குரு தனது பார்வையில் இரு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் கூட இந்த இரு கிரகங்களுமே தனக்கு அதிபதியாகவும் தனது நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் குரு. அவர் கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்பும் நேர்வழியில் வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் ஒவ்வொன்றும் தனது ஆதிக்கத்தை அதீதமாக பல்வேறு வகையான பணிகளில் செலுத்தினாலும் குரு பகவான் தனது ஆதிக்கத்தை பல பணிகள்ல அபரிவிதமாக செலுத்துகிறாருங்க. குறிப்பாக வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழில், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடுதல், அரசியல், மாணவர்களின் கல்வி, விவசாயம் என எந்த விதமான பணியாக இருந்தாலும் வாழ்வில் நாம் எந்த விதமான முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் குரு பகவானின் பங்களிப்பு உறுதியாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு மிக அற்புதமான சக்தியையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். அவர் உச்சபலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். அந்த வகையில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் இன்னும் சில மாதங்களில் உச்சபலம் பெற்றும் பலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி இந்த தருணத்தில் இருந்து மிக சிறப்பான மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதத்தை அதிகமாக சந்தித்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அதில் இருந்து நல்ல மாறுதலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். தடை தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புக்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகநிலைகளுடன் சேரும் போது பாவ கிரகங்களின் பாதிப்புகளும் அபசு பலன்களும் குறைந்து புனிதமடைவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும். குரு பகவான் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் இந்த வேளையில் சந்திரனுடன் இணைகிறார். குரு சந்திர யோகம் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானினுடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் போது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கூட தங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாக விலகுங்க. உதாரணமாக நவ கிரகங்களுக்கிடையே போட்டி நடைபெறுகிறது. அதில் சந்திரன் சொல்கிறார், நான் தான் அனைவரை காட்டிலும் ஒருவருடைய ஜாதகத்தை துல்லியமாக உறுதி செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறேன். என்னால் மட்டும்தான் ஒருவருடைய ஜாதகத்தை துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும் என்று மற்ற கிரகங்களை பார்த்து சூளுரைக்கிறாருங்க. அதிலும் சனியை பார்த்து அமாவாசை தினத்தில் சனிக்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துவேன், பௌர்ணமி தினத்தில் குருவை பார்த்து குருவிற்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துவேன் என்று சந்திரன் சூளுரைக்க, புதன், சனி என அனைத்து கிரகங்களும் பெரிய அளவிற்கு ஒன்றும் ஆட்சேபனை தெரிவிக்காமல் நீதான் விரைவாக நகர்கிறாய், சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று விட்டுவிடுகின்றன. ஆனால் குரு அப்படி என்றால் பரிசோதித்து பார்ப்போம் என்று ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தின் துல்லியமான பலனை கணித்து சொல் என்று சந்திரனிடம் கேட்க சந்திரன் அதை வாங்கி கொண்டு
இந்த ஜாதகத்தை பார்க்கிறார். அந்த ஜாதகத்தில் அந்த குழந்தை பிறந்து 1 வருடம் முடியும் தருவாயில் ஒரு சர்ப்பம் ஒன்று தீண்டி அந்த குழந்தையானது இறக்க போகிறது என்பதை துல்லியமாக சந்திரன் கணிக்கிறாருங்க. இந்த பலன்களை குருவிடம் தெரிவிக்க குரு சரி பார்ப்போம் என்று சொல்லிவிடுகிறார். அந்த குழந்தையும் அதுபோல் பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து சில மாதங்கள் உருண்டோடுகின்றன. அந்த குழந்தைக்கு 1 வயது நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணமும் வருகிறது. அப்போது சந்திரன் குருவிடம் வந்து, நீங்கள் கொடுத்தபடி ஜாதகத்தை துல்லியமாக கணக்கிட்டேன், அது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை அந்த குழந்தையை பார்க்க கூப்பிடுகிறாருங்க சந்திரன். ஆனால் குரு வருவதற்கு மனமில்லாமல், அந்த குழந்தை இறக்க போகிறது என்று சொல்கிறாய், அதனால் நான் வரவில்லை, நீயே சென்று அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல, சந்திரன் விடாப்படியாக குருவை பார்த்து, மற்ற கிரகநிலைகள் ஒன்றும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஆனால் நீங்கள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, அதனால் நீங்கள் வந்தாதான் போவேன் என்று அடம் பிடித்து குருவை இந்த குழந்தை படுத்திருக்கக்கூடிய தொட்டிக்கு அருகாமையில் கூட்டி செல்கிறார். குருவும் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு வருவதற்கு மனமில்லை, நீதான் என்னை வற்புறுத்தி கூப்பிடுகிறாய், உன்னால் தான் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு வருகிறாருங்க. அந்த இடத்திற்கு வந்து பார்க்கும் போது இந்த குழந்தை தொட்டிலில் உறங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தை உறங்கி கொண்டிருக்கும் தொட்டிலுக்கு மேல் பகுதியில் மரத்தின் வழியாக ஒரு பாம்பு ஒன்று உள்ளே வருகிறது. அந்த பாம்பு பைய இந்த தொட்டியின் மேல் பகுதியில் வந்து இந்த குழந்தையை கடிப்பதற்காக கீழே குதிக்க பார்க்கிறது. அப்போது அதன் வால் இந்த தொட்டி மாட்டிவிடப்பட்ட கம்பியில் மாட்டிக்கொள்கிறது. எனவே அந்த பாம்பு ஊஞ்சல் போல் அங்கும் இங்கும் ஆடுகிறது. அப்போது விழித்து கொண்ட அந்த குழந்தை அந்த பாம்புவை பார்த்து ஏதோ விளையாட்டு பொம்மை ஆடுவது போல் நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சிரிக்கிறது. அப்போது சந்திரன் குருவை பார்த்து, இன்னும் சில வினாடிகளில் மரணிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது பார் என்று குருவிடம் சொல்ல, குருவும் அந்த குழந்தையை பார்க்கிறார். அப்போது இந்த பாம்பானது பலத்த காற்றின் மூலமாக அங்கிருந்து மேலே தூக்கப்படுகிறது. உடனே அங்கிருந்த துவாரத்தின் வழியாக அந்த பாம்பு அங்கிருந்து வெளியே சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னவென்றால், நாம் கணித்தது எப்படி தவறாகிவிட்டது என்று அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து பார்க்கிறது. அப்போது அந்த ஜாதகத்தில் அனைத்து கட்டங்களும் லக்கணங்களும் அனைத்துமே சரியாக இருக்கிறது. இதில் குரு பார்வை கூட இல்லை. இந்த குழந்தை எப்படி பிழைத்தது, அந்த பாம்பு எப்படி பிழைத்தது என்று ஆச்சரியத்தில் வியந்து குருவிடம் கேட்க, குருவோ மீண்டும் சந்திரனை பார்த்து கேட்கிறார், அந்த ஜாதகத்தில் என்ன இல்லை என்று சொன்னாய் என்று கேட்க, குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சந்திரன் சொல்ல, ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை, ஆனால் நீதான் அந்த குழந்தைக்கு குரு பார்வை கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கினாய், அதனால்தான் அந்த சர்ப்பமும் பிழைத்தது, அந்த குழந்தையும் நீண்ட ஆயுள் பெறப்போகிறது என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் மனித வாழ்விலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சூழ்ந்தாலும் அத்தனை சிரமங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மிகப்பெரிய சங்கடங்களை கூட குருவின் பார்வை அற்புதமாக நிவர்த்தி செய்யும். இந்த வகையில் குருவினுடைய பார்வை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. குறிப்பாக குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது தனது சுப பார்வையை ஜென்ம ராசி 3 மற்றும் 11 ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க. குரு பகவானினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் என்றே சொல்லிவிட முடியும். சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். எந்த ஒரு நிகழ்வை திட்டமிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை துல்லியமாக களைந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக ஜென்மராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை உறுதியாக தாமாக உங்களுடைய கைக்கு வரும். நீங்கள் விரும்பிய வேலை, விரும்பியபடி நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம், கலைத்துறை ரீதியான வளர்ச்சி என எதுவாக இருந்தாலும் உறுதியாக தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை குரு பகவானினுடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் காரிய வெற்றி உறுதியாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி
கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவில் மன அழுத்தம், ஏமாற்றம் போன்றவை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே உறுதியாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வருவாய் பெறக்கூடிய வகையில் தொழில் ரீதியான அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகம் உண்டு. தற்காலிக பணியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பணி நிரந்தரம் செய்வதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட சிறப்பாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். மூத்தவர்களிடம் இருந்த மனஸ்தாபம் விலகும். குடும்ப உறுப்பினர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்களிடம் இருந்த பிரச்சனையும் விலகி உறவு மற்றும் நட்பு வட்டாரம் பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்கள் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிலவி வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி பரிபூரண உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதற்கான யோகம் உண்டு. எரிச்சலையும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் உணர்ச்சி வசப்பட்டதால் சந்தித்த சூழ்நிலையில் அதில் நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி புறக்கணித்து சென்றவர்கள் மனநிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வழியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி விடுகிறது. பிடிவாதமாக பல்வேறு வகையான பணிகளை மேற்கொண்டு மிக சிறப்பான வளர்ச்சியை அடைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழை பெறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக உருவாக்கி கொள்ள முடியும். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உண்டுங்க. இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிக பெரிய அளவில் காரிய தடைகள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் உச்சபட்ச நன்மை விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்படும். தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.